பிரைஸ் லார்ட். வேதத்துல மார்க் அதிகாரத்துல 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீயோடைய வாழ்க்கைய பார்க்கிறோங்க. அதுல அழகா போடப்பட்டிருக்குது, அவங்க நெறைய இடத்துக்கு போனாங்க, நெறைய செலவழித்தாங்க. சற்றாகிலும் குணமடையாமல் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கையில கூட நம்ம நெறைய சூழ்நிலைகளின் நிமித்தம் மனுஷங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்போங்க. எனக்கு இங்க போனா எனக்கு க்யூர் ஆகுமா? இந்த ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு குழந்தை பிறக்குமா? இவங்க மூலமா எனக்கு திருமண பாக்கியம் நடக்குமா? இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணால் என்னோட கடன் பிரச்சனைகள் தீருமா? இவங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு ஹெல்ப் பண்ணால் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சற்றாகிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்காம நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த ஸ்திரீயை போல ஏசப்பாவை கேள்விப்பட்ட உடனே ஒரு விசுவாசம், ஆண்டவரை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற விசுவாசம். அது போல தான் நான் இத்தனை இடத்துக்கு போனேன், யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, எங்கே போனாலும் எனக்கு சுச்சுவேஷன் மாறவே இல்லை அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நிற்பீங்கன்னா, இன்றைக்கு ஏசப்பாவை பற்றி உங்களுக்கு தெரியுங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்டவருடைய மகத்துவங்களை அறிந்திருக்கிறீங்க. அப்போ எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீங்கள் மட்டும்தான்ப்பா, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்ற முடியும், என்னுடைய பலவீனங்களை மாற்ற முடியும், என்னுடைய கடன் பிரச்சனைகளை மாற்ற முடியும், குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி 100% அவங்க மேலே, ஏசப்பா மேலே விசுவாசம் வைப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வாருங்க. அந்த ஸ்திரீயோடைய வாழ்க்கையில் தொட்ட மாத்திரத்திலேயே அந்த உதிர்வு நின்று போனது என்று பார்க்கிறோமே, அதுபோல் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் தொடும் பொழுது, நம்ம வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாமே மாறி போகும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசத்தோடு நீங்கள் காணப்பட்டிருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போம். ஆண்டவரை 100% நான் உங்களை நம்புகிறேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு கொடுத்த அதே சுகத்தை என்னுடைய வாழ்க்கையில் கொடுங்கப்பா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்வீர்களானால், ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.